குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ், கோவையில இருந்து. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பலன்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடத்துல மார்ச் மாதம் சனி பயிற்சி நம்ம பார்த்தோம். இப்போ சனி பயிற்சி ரெட்ரோகிரேட் ஆகிறாரு, அதாவது வக்ரமாகிறார். ஆல்ரெடி எவ்வளோ பெரிய விஷயங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் லக்னக்காரர்களுக்கும் நிறைய மாற்றங்கள் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த மாற்றங்கள் ரெட்ரோகேட் ஆகிறது, வக்ரமாகிறது. பொதுவாக ஒரு கிரகம் வக்ரமானா ஆப்போசிட் பலன். வக்ரம் இன்னும் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நேராக போயிட்டு இருக்கிற ஒரு கிரகம் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக அப்படியே பேக் சைடு வருவாங்க. எல்லாருமே எல்லா கிரகமும் வக்ரமாகும், அது எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடாக வக்ர நிவர்த்தி ஆகும். ஆனால் நம்மளுடைய சனி கோள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அவர் ரொம்ப லேட். எந்த ஒரு பாவத்துக்கு மாறினாலுமே 2.5 வருஷம் எடுத்துக்குவார். இப்போ ரெட்ரோகிரேட் ஆகுறாரு. அது மட்டும் ஸ்பீடாக நடக்குமா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ என்ன பண்ணுவார் அப்படின்னா ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் தான் சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா. சரி, ஓகே. 2026 ஜூலை மந்த் 26 அன்னைக்கு ரெட்ரோகேட் ஸ்டார்ட் ஆகுது, வக்ரம் ஸ்டார்ட் ஆகுது. எப்போ நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னா டிசம்பர் 10 நிவர்த்தி ஆகிறாரு. ஓகே, இப்போ பொதுவாக எந்த ஒரு பிளானட்டாக இருந்தாலும் வக்ரம் ஆகுது அப்படின்னா இப்போ ஒரு பாவகத்திலேருந்து முந்தைய பாவத்துக்கு போகும். இப்போ மீனம் அப்படின்னா கும்பத்துக்கு போகிறது தான் ரெட்ரோகிரேட். ஆனால் சனி ரொம்ப ஸ்லோ பிளானட் அப்படிங்கிறதுனால மீனத்திலே ரெட்ரோகிரேட் ஆகுறாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உத்திரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருக்காரு அப்படின்னா உத்திரட்டாதி 3, 2, 1 அந்த மாதிரி ஒரு மெதுவாக அங்கே ரெட்ரோகிரேட் ஆகுறாரு, அங்கே நிவர்த்தி ஆகுறாரு. ஜூலை 26 டிசம்பர் 10 வரைக்குமே. ஸோ இந்த காலகட்டத்தில் மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படிப்பட்ட அதிர்வளைவுகள், ஸோ அதன் மூலியமாக நடக்க இருக்கக்கூடிய என்ன விஷயங்கள் நடக்கும், இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். ஏன்னா இப்போது நிறைய ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சனி பகவான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேஷம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 10க்கும் 11க்கும் உரியவர். அவர் எந்த இடத்துல இருக்காரு அதனுடைய பலன்களை மட்டுமே 12ஆம் இடத்துல இருந்து கொடுக்கும். ஓகேங்களா? நான் இதை முன்னாடி கிளியராக சொல்லிடுறேன். ஸோ பொது பலன்கள் அப்படிங்கும்போது ஒரு சில பேர்த்துக்கு அந்த கிரகங்கள் அங்கேயே இருக்கும். அப்போ நான் சொல்கிற இந்த கருத்துக்கள் அவங்களுக்கு ரொம்ப மேட்ச் ஆகும். அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து ஒருவேளை பிரச்சனையாக இருக்கக்கூடிய கிரகம் அந்த பாவகம் வக்ரமானால் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 10க்கு 11க்கும் உரிய சனி 8ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தோட ரிசல்ட்ஸ் எல்லாம் கொடுக்குது அப்படின்னா 8, 12 அப்படின்னாலே கொஞ்சம் பிரச்சனைக்குரிய பெரிய ப்ராப்ளம் தான். அந்த இடம் வக்ரமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஆப்போசிட் நடக்கும். ஒரு சில பேர்த்துக்கு நல்ல இடத்துல இருக்கக்கூடிய பாவகம் வக்ரமாகும் போது இந்த சனி பகவானால் வக்ரம் ஆகிறது என்றால் அவங்க எல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அப்போ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எந்தெந்த ராசிக்காரர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாருக்கெல்லாம் லக்கு, அதே மாதிரி உங்களோட சுய ஜாதகத்தை கண்டிப்பாக வெரிஃபை பண்ணுங்கள். கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஜாதகத்தை வெரிஃபை பண்ணுங்கள். எல்லாருக்குமே நிவர்த்திகள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் சனி வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். கன்னி ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி 2026 எப்படி இருக்க போகுது? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனசு, பித்ருக்கள், நாம் நினச்சக்கூடிய பிளான்ஸ். 6 அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேலை, அதே மாதிரி நீங்கள் வாங்கக்கூடிய பணம், ரொட்டேஷன். நம்ம எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம், எதிரிகள் எங்கிருந்துடா நுழைவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலகட்டம். 7ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு ஹெவியாக டியூட்டி பார்த்துருப்பாரு. இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜூலை 26 அந்த பார்வையை என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரெட்ரோகிரேட் பண்ணுறாரு. உங்களை பார்க்க மாட்டார். டெய்லி என்ன பிரச்சனை வரும்னு நம்மளுடைய புத்திக்கு ஒரு மந்தத்தன்மையால் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் இப்போ பார்வை விளக்க போகிறாரு. அப்போ 5க்குரியவர் நல்லா ரெஃப்ரெஷ் ஆவார். 6க்குரியவர் அப்போ வேலையில் சில ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஆனால் அது எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்களே அதை சரி செய்துக்கு. ஏன்னா குரு பார்வை அந்த இடத்துல வருது இல்லையா? அப்போ கன்னி ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு வேலையில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஹார்ட் ஒர்க் மூலியமாக ப்ரொமோஷன் வரக்கூடிய காலகட்டம்.
அப்போ 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயணங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நீங்க நிறைய டூர்ஸு, நிறைய வந்து டிராவலிங் பிளான் பண்றது இதெல்லாமே நடக்கும். குலதெய்வமே தெரியாதவங்களுக்கு குலதெய்வம் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த இடத்துல டிராவல் பண்ணி போய் பார்த்து அதற்கான ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் நடக்கும். திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து இழுப்பறியா இருந்திருக்கும். இப்போ லவ் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா லவ் பண்ணிட்டே இருப்பாங்க. வீட்டில் எப்படா சொல்கிறது நல்லா இருப்பீங்க. இப்போ சனி வக்ர காலத்தில் குரு பார்வை. அப்போது உங்களுக்கு திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கான ஸ்டெப் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ கன்னி ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்களை வந்து எனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோர்ஸபுளாக பேசக்கூடிய கன்னி ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப புத்திசாலி இல்லை, புதனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை யாருமே வந்து ஏமாற்றவும் முடியாது. பிகாஸ் யூ ஹேவ் ஆல் த நாலேஜ், எல்லா நாலேஜும் இருக்கும் உங்களுக்கு. எது சரி எது தவறு அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே கால்குலேட்டிவ் மைண்ட் இருக்கக்கூடியவங்க. நீங்களே தவறு செய்திருப்பீங்களே, ஏன்னா யானைக்கும் மடிசு இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சும் அந்த விஷயத்தில் வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டரில் இறங்குவீங்க. அதன் மூலியமாக சில பாதிப்புகள் இருக்கும். ஏன்னா சனி பகவான் அழகாக சப்தம பார்வையை வந்து 180 டிகிரி நேராக பார்க்குறார். அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷர் எல்லாமே இருக்கும். ஆனால் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லக்னத்தில் 11ஆம் இடத்துலேருந்து அந்த பார்வை செலுத்துகிறார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்னிக்கு யார் 4, 7 அழகாக லாபஸ்தானத்தில் போய் உட்காந்துட்டார். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா புது புது வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு நல்ல டைம் இது. ஸோ இந்த காலகட்டத்தில் என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு அம்மானால ஒரு பிரச்சனை, அம்மாவோட சொத்து கிடைக்காம இருக்கும். அம்மா வீட்டு சொந்தங்கள் மூலியமாக பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போல்லாம் அவங்க அமைதியாயிடுவாங்க. உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா 4க்குரியவர் வந்து 11ஆம் இடத்தில் உச்சத்தில் இருக்கிறார். அப்போ 7க்குரியவர் வந்து சனி பகவான். அதாவது அந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாவகத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் ஹெவியாக வேலை செய்யும். அப்போ குரு பார்வை இருக்கும்போது அந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ரிஃப்ளெக்ட் கொடுக்கும் அப்படின்னா நம்ம என்னென்னலாம் பிளான் பண்ணுறோமோ அது எல்லாமே. ஸோ பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ்க்கு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இப்போ வந்து சனி பகவான் பார்வையிலேருந்து விலகும் போது அந்த தடைகள் விலகுகிறது என்று அர்த்தம். ஸோ வேலைக்கு போகிறவங்களுக்கு புது என்ன சொல்கிறது, நிறைய அப்கிரேட் ஆக போகிறீங்க, ப்ரொமோஷன்ஸ் வரப்போகுது. ஸோ கன்னி ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த காலம் வந்து உண்மையுமே ரொம்ப ரொம்ப சூப்பரான காலம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. படிக்கிறவங்க நீங்கள் வந்து சும்மா அப்படி படித்தாலே வந்து மண்டையில் ஏறும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே உங்களாலே உணரக்கூடிய ஒரு காலம். எக்ஸாம் வருது, நம்ம படிக்கணும் அப்படின்னு வந்து அந்த ஒரு எல்லாமே வரும், கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவீங்க. ஸோ கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஏன்னா சனி பார்வை கண்டிப்பாக இந்த மணி ரிலேட்டடான இஷ்யூவை கண்டிப்பாக கொடுப்பாங்க. யாருக்காவது கடன் கொடுக்கறது, கொடுத்த இடத்துல பணம் வராமல் இருக்கிறது, இல்லை நீங்கள் போய் தேவையில்லாமல் கடனில் மாட்டுறது எல்லாமே நடக்கும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கன்னி ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு புதன் திசை நடக்குது அப்படின்னா அந்த திசை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை கண்டிப்பாக வந்து இந்த லோனில் வந்து சிக்க வைக்கக்கூடிய ஒரு காலம். யாருக்கெல்லாம் புதன் தசை நடக்குது, சனி தசை நடக்குது அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து சுயஜாதகத்தை பாருங்கள், நிறைய ரெமெடிஸ் இருக்குது. இது எல்லாமே நம்ம வந்து நட்சத்திரங்கள் மூலியமாக, டிஎன்ஏ பிரசனம் மூலியமாக எல்லாமே மாற்றலாம். ஸோ இதெல்லாம் தேவை, எதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறது அந்த ஜாதகம் பார்க்கும்போதே நான் சொல்லிடுவேன். அது அதன்படி உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போங்க. கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கன்னி ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு திருமணம் அப்படிங்கிற விஷயம் நடக்க போகுது. தொழில் அப்படிங்கிற ஒரு அப்கிரேடேஷன், புது தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான எல்லா ஐடியாஸும் வரப்போகுது. ஸோ சனியோட பார்வை விலகல் மூலியமாக நல்ல அற்புதங்கள், நிறைய பிளான்ஸ் எல்லாமே நடக்க போகுது. அதை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதை ஹேண்டில் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குரு உங்களுக்கு யார், எங்கே இருக்காங்க, 4க்கு 7க்குரியவர் வந்து கோச்சாரத்தில் வந்து உச்சமாக இருந்தாலும் உங்களுடைய சுயஜாதகத்தில் அவர் எங்கே இருக்கார். ஸோ அசுப கிரகங்களோடு இருந்தால் அசுப பலன்களை மட்டுமே தரும், அவயோகமாக இருந்தால் அவயோகம் பலன்களை மட்டுமே தரும். ஸோ அவயோகி போய் பார்த்தா அந்த இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். அதனால் இந்த பொது பலன்களை பார்த்துக்கிட்டு உங்களோட சுயஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. ஸோ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் சனி வக்ர பயிற்சி 2026 எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சு. யாரெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக உங்களோட வேலை செய்யலாம், யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாரெல்லாமே நிதானித்து உங்களோட வேலை செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். உங்களோட சுய ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்.
உங்களுடைய தசா புக்தி தான் உங்களுக்கு வந்து இந்த கோச்சார ரீதியான பலன்களை கன்ஃபார்ம் பண்ணும். எப்படிப்பட்ட தசா புக்தி அந்தரம் சூட்சமும் உங்களுடைய ஜாதகத்தில் வேலை செய்கிறது என்று கண்டிப்பாக பார்க்கணும். அதன் மூலியமாக அந்த பலன், அதன் மூலியமாக அந்த பரிகாரங்கள், அதன் மூலியமாக சில தான தர்மங்கள், இது எல்லாமே செய்து வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 100% மாற்றங்கள் இருக்குது. பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதன் மூலியமாக நீங்கள் சரி செய்துக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா உங்களுடைய வைப்ரேஷன்ஸை ஹேண்டில் பண்ணலாம். நியூமராலஜி மூலிமா அந்த கிரகத்தை எதெல்லாம் நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணணும், எதெல்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணணும், உங்களுக்கான ஃபேவரட் நம்பர்ஸ் என்ன, எல்லாமே வந்து உங்களுக்கான அதிர்ஷ்ட குறியீடுகள் எல்லாத்தையுமே நம்ம ஆக்டிவேட் பண்ணி அந்த விஷயத்தை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணும்போது எப்பேற்பட்ட அவயோக தசையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சனி பாதிப்புகள் இருந்தாலும் விதியை மதியால் வென்று நாம் நம்மளுடைய விஷயத்தை சரி செய்து கொள்ளலாம். கீழே இருக்கிற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஜாதக அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் வந்து ஜாதகம் பார்த்து இதற்கான அந்த பலன்கள், இதற்கான அந்த பரிகாரங்கள் எல்லாத்துக்குமே 100% சொல்யூஷன் இருக்குது. அது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், எந்த காலகட்டத்தில் நிவர்த்தியாகும், கரெக்டான பாவக ரீதியான பரிகாரங்கள் செய்யும் போது அதற்கான ரிசல்ட் கிடைக்கும். ஒருத்தருக்கு திருமணமே ஆகலை அப்படின்னா வாழை மரம் வெட்டுங்க, செவ்வாய் தோஷம் இருக்குது, ராகுகேது தோஷம் இருக்குது, சர்ப்ப தோஷம் இருக்குது, இந்த மாதிரி பண்ணுங்க பொதுவாக சொன்னால் யாருக்குமே அது வந்து நடக்காது. அது பரிகாரம் உங்களோட ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகுதா இல்லை என்ன மாதிரியான பாவகத்திலேருந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதற்கான பரிகாரங்கள் செய்தால் மட்டுமே அதற்கான நிவர்த்தி கிடைக்கும். இது உண்மை. ஸோ சனி யாருனால அஃபெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா அதற்கான பரிகாரங்கள், ராகு கேதுனால யாரில் அஃபெக்ட் ஆகிருக்கீங்கன்னா அதற்கான பரிகாரங்கள், மாந்தி மூலியமாக யாருக்கெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கோ அதற்கான பரிகாரங்கள். ஜாதகத்தில் ஒரு விஷயம் மட்டும் பார்க்கக்கூடாது, பல விஷயங்கள் பார்க்கணும். ஸோ உங்களுடைய நம்பர்ஸ், என்னோட நம்பர் கீழே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.